இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, நான் நிறைய புக்குகள், நிறைய ஞானிகள், அப்புறமா சற்சங்கம், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள், ஜீவசமாதிகள், அப்புறம் நிறைய கிளாஸ், நிறைய ஒர்க் ஷாப், இதெல்லாம் என்னை ஒரு வகையில் பண்படுத்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பண்படுத்தி என் நிலத்தை தயார் பண்ணி எல்லாம் வச்சு நான் தயாராக இருந்தபோது, அந்த பருவ மாற்றம், அந்த சூழ்நிலை, அந்த காலம் எல்லாம் நான் தயார் பண்ணியிருக்கும்போது, இறைவன் என்னை தடுத்தாட்கொண்டு தான் இது நடந்துச்சு. அப்போ நான் உங்ககிட்ட எப்படி ஷேர் பண்ணுறேன்னா, இது எனக்கு இப்போது ஒரு குழந்த, ஒரு அம்மா 10 மந்த்ஸ் அந்த குழந்தைய ஒரு மாதத்துல ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. 3 மாதத்துல 7 அப்படி ஃபீல் பண்ணியிருப்போம். அது குழந்தை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம் தானே. அப்போ ஒரு லேடியாக இருந்தால் நீங்கள் இன்னும் ரொம்ப அழகாக உணர முடியும். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஒய்ஃபை அந்த அளவு கண்ணு கருத்துமாக பார்த்துருந்தீங்கன்னா, அவங்களோட சின்ன சின்ன அசைவுகளும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி மனிதராக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறது புரியும். அப்போ என்னென்னா, அதே மாதிரி தான் ஞான நிலை அடைஞ்சு வருது. அப்போ அந்த குழந்தை எடுத்தோடனே அந்த வலி, அந்த பயம், அந்த எல்லாம் போய் இந்த மகிழ்ச்சி மட்டும் இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி அந்த ஞானம், அந்த தன்னிலை அடைஞ்ச பிறகு அந்த மகிழ்ச்சி மட்டும் தான் இருக்குது. அந்த பயம், அதுக்கப்புறம் அந்த வருத்தம், அந்த டென்ஷன், அந்த வலி, அந்த சோகம் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. இதே மாதிரி தான் ஞானத்தன்மையில் இருக்குது. அப்போ எப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா, அந்த மாதிரி கன்சீவாக இருக்கவங்கள பார்த்தாவோ, இல்லை திருமணம் ஆனோடனே இவங்களுக்கு இந்த நிகழும் இல்லை அப்படின்னு இவங்க ஒரு குழந்தை எடுத்துப்பாங்க, இல்லை 2 குழந்தை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வரும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சித்தர்களையும் யானைகளையும் அவங்க அனுபவத்தையும் அவங்களோட செயல்களும் நம்ம படிக்கும்போதோ, திரும்ப நினைவு கூறும்போதோ நமக்கு ஞாபகம் வருதே ஒழிய, அது துன்பமாகவே இல்லை. சரியா? அதே மாதிரி இந்த இறைவனை உணர்ந்ததுக்கப்புறம் திரும்ப நான் எப்படிலாம் உணர்ந்து வந்தேன், எனக்கு என்னென்னலாம் சோதனை கொடுத்தான், நான் என்னெல்லாம் கடந்து வந்தேன் அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுறக்கூடிய பிராப்தம் கொடுத்துருந்தா மட்டும்தான், அந்த பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் என்னால் ஷேர் பண்ண முடியுதே ஒழிய, இதுக்கு நான் 5 வருஷம் முன்னாடி நான் எல்லோரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் பேசுங்க சொல்லுங்கள் ஏதாவது கிளாஸ் ஆரம்பிங்க அப்படி இப்படி சொன்னாங்க. எனக்கு தெரியும், என்னோடய அறிவு அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இங்கே வெளியே வராதுங்கிறது எனக்கு ஆணித்தரமான உண்மையாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை இப்போ பேசுகிறத, என்கிட்ட பேசுகிறத, எங்களை மாதிரி பேசுகிறத அப்படி வெளியே பேசுங்க. அது முடியாது. ஏன்னா இந்த பிராப்தம் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இல்லைன்னா எனக்கு எழுதப்பட்டிருக்கணும் இல்லைங்களா. என்னோட வார்த்தைகள் மூலம் அந்த பிரபஞ்சம் பேசுது, எதிரொலிக்குதுன்னா அதுக்கு நான் கருவியாக இருக்கும் பட்சத்தில், அதுக்கும் பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் தான் அது நடக்கும். இப்போ இது எல்லோரும் கேட்ட மாட்டாங்க. என்னோடய ஃப்ரீக்வன்சி, என்னோடய சோல் அலைன்மெண்ட், அந்த ஃப்ரீக்வன்சியில் மெர்ஜ் ஆகிறவங்க மட்டும்தான் இதை கேட்க முடியும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, விட்டுக்குறை தொட்டக்குறையில் எந்த ஒரு வகையில் சோல் கனெக்ஷன் இருக்கும். நம்ம நிறைய நட்சத்திரங்கள் இருந்திருக்கலாம், நிறைய கிரகங்களில் நம்ம ஒன்றா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கலாம், இன்னும் இப்போவும் இருந்துகிட்ருக்கலாம். இப்போது நம்ம சுவிட்ச் மோடெல்லாம் எடுத்து போகிறோம், எங்கே போகிறோம், இந்த 8 மணி நேரம் தூங்குறீங்களே, அதில் எங்கே போகிறீங்கன்னு, எந்த கிரகத்துக்கு போகிறீங்க, யார் கூட பேசுகிறீங்க, எந்த மாதிரி இருக்கீங்கன்னு எப்படி தெரியும். ஆனால் என்னால் உணர்ந்துக்க முடியுது. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ அது ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, சிவபோதை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ என்னென்னா, நார்மலாக மனிதன் பேசவே முடியாது. இதனால தான் சித்தர்கள் அந்த 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 நிலையில் இருக்கும்போது சிவனை பார்த்து அந்த தியானத்தெல்லாம் கலைச்சிட்டா ஏன் அவனுக்கு கோவம் வருது அப்படின்னு கேட்டால், இது இப்படி தான் இருக்குது, எங்கே பேசவே முடியலையே. அப்போது ஒரு இத்தினோண்டு ஒரு கடுகளவு கொடுக்குற அந்த உணர்வுலே நமக்கு இவ்வளோ ஆனந்தம் பேரானந்தம் இருக்கும்போது அவங்க கடலளவு உணர்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க அந்த உடலில். நம்மக்கிட்ட இப்போ அந்த உடல் இல்லை, அதான் பிரச்சனை. ஆனால் நம்ம சூட்சும உடல் எடுத்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியுது. அது நம்ம இப்போ 2மே உணரக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். இப்போ தேவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி தேவர்களாக இருக்காங்க. அவங்க மனிதர்களை பார்க்குற கண்ணோட்டம் வேறு, நாம் மனிதர்களாக இருக்கோம், நம்ம தேவர்களை பார்க்குற கண்ணோட்டம் வேறு. ஆனால் மனிதன் மட்டும்தான் தேவர்களையும் உணர முடியுது, மனிதனை உடலில் இருந்துக்கிட்டு மனிதனையும் உணர முடியுது. ஸோ அதனால தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இந்த ஞானம் குரல் ஞானம், ஞானக்குரல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஔவையார் எழுதுனது. அதை ஒரு 310 பாடல் இருக்குது. அதை நான் ஒரு வீடியோ பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். தன்னை உணர்தலில் அந்த ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க,
இந்த உடல் பற்றி, இந்த மோட்சம் பற்றி, இந்த வீடு வீடு அடைகிறது பற்றி, இந்த நம்ம அஷ்டமா சித்தியில் பண்ணுவோம்ல, இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அந்த தாரணை, பிரத்யாகாரம், தாரணை, சமாதி, தியானம் பண்ணுவோம்ல, அந்த இதில் வந்து அந்த தாரணை பற்றி அமுத தாரணையும் அங்கி தாரணைன்னு சொல்லியிருப்பாங்க, நாடி தாரணைன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு, கொஞ்சம் உடல்லாம் என்ன, சூட்சம உடல்லாம் என்ன அப்படின்னு அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் நடுவில் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இதை வந்து சொல்லும்போது எனக்கு எதை வச்சு இன்னும் உறுதியாக சொல்ல முடியுதுன்னா, எனக்கு வந்து அனுபவத்தை அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஔவையார் அனுபவம் நம்ம அனுபவம் ஓகே தான், அப்போ நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம். இந்த கிருஷ்ணர் வந்து ஞானம் அடைஞ்சப்போ எல்லா சித்தரும் ஞானி ரிஷி முனிகிட்ட போய் உட்காந்துக்கு என்னை பார்த்தோன்னே என்னோடய ஃப்யூச்சர் சொல்லுங்கள், இது நான் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இப்போது நானே என்ன பண்ணுவேன்னா, ஒரு தன்னை உணர்ந்த ஞானிகிட்ட போய் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஷினை நான் பாஸ் பண்ணிடுவேன். நான் ஆன்சர் பண்ணி பார்ப்பேன். நான் ஆன்சரும் அவர் சொல்கிற ஆன்சரும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஓ ஆமாம்ல, நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னு கேட்டால், நம்ம தான் ஒரு கற்பனை பண்ணிடுறோமோ ஓவரா. இது வந்து எனக்கு அதனால தான் எனக்கு வந்து 2009, 10 அவைக்கன் ஆனால் கூட இவ்வளோ நாள் இழுத்ததுக்கு என்ன காரணம்னா இதுதான். ஆனால் அதுலேயும் ஒரு கட்டத்துலேயும் ஒரு நல்லது இருக்குதுன்னு சொன்ன மாதிரி, என்னால் இப்போ இந்த அகங்காரத்தை விட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆடாமல் சமநிலையோட என்னவோ புகழ்ந்தாலும் என்னவோ புகழாட்டாலும், இந்த வீடியோ பார்த்தாலும் பார்க்காட்டாலும், என்னமோ லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் வந்து ஒரு ஒரு விதமாக இல்லாமல், யாருனே தெரியல நீங்கள், ஆனால் என்னோடய பேச்சை கேட்குற மாதிரி இந்த வியூஸ் பார்த்துட்டு 10 பேர் பார்த்துட்டாங்க, ஓகே நம்ம பேசலாம் அப்படின்னு நானாக ஒரு முடிவு எடுத்துக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி சாத்தியம்? நார்மல் ஒரு ஈகோ உள்ள ஒரு மனிதனுக்கு இதுக்கு வந்து சாத்தியம் இல்லை தான். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த 2000 எனக்கு ஆரம்பிச்சிச்சு. அந்த 25 வருஷம் எனக்கு தியானம் ஒரு வகையில் கொண்டு போனது, என்னை பண்படுத்தினது, என்னை வந்து சரிப்படுத்துறது, இந்த உடலையும் சரி மனதையும் சரி. என்னால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும். ஆல்ரெடி நான் ஒரு முதிர்ந்த சோல். அதனால் நான் வந்து என்னென்னா, என்னால் எல்லா விஷயம் கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சு. நான் விட்ட தொட்டக்குறையாக தான் இந்த ஃபைனலாக தான் இங்கே டச் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உடலோடு இருக்கும்போதே இந்த ஜீவன் முக்தி, அப்புறமா வந்து இந்த இறைவனோட கலக்கிறது, இறைவனோட கான்வர்சேஷன், அந்த கான்சியஸோட உணர்றது, இங்கே எல்லாமே கான்சியஸு, இங்கே ஒன்று தான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னஸ்ங்கிறத உணரப்பட்ட விதத்துக்கு என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய பரிசுகளும் வலிகளும் அவமானங்களும், நிறைய தோல்விகளும் நிறைய வெற்றிகளும் பார்த்துருக்கணும். அதை சலித்து போயிருக்கணும். அப்போ தான் இந்த உடல் பிறந்து இழைத்து எனக்கு உடலே வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு நீங்கள் வந்து டன் கணக்கில் தங்கம் கொடுக்குறேன், ஒரு நாடே உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், ஒரு தீவே எழுதி வைக்கிறேன், உங்களை கொண்டாடுற மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்குறோம், எனக்கு வேண்டவே வேண்டாம். சொல்லுவாங்கள்ல, அச்சுதா பச்சைமா மனைமேலி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏறி ஆயுதம் கொழுந்தே என்னும், அதான் இச்சுவை போய் இந்திரலோகத்தை ஆளும் அச்சுவை தந்தால் கூட எனக்கு இந்த பிறவி வேண்டாம் அப்படிங்கிறத வந்து என்னென்னா, நான் அதைத்தான் உணர்றேன். போதுண்டா சாமி. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த எப்போவுமே வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் இந்த பாரதியார் வாழ்ந்துட்டுருக்காரு, ஔவையார் வாழ்ந்துட்டுருக்காரு, அவங்கள பேசுகிறோம். ஆனால் அவங்க உடல் மறைஞ்சு போனாலும் அவங்க வாழ்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கூட எனக்கு வாழணும்னு ஒரு இச்சை விருப்பம்லாம் கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னது அந்த வெட்ட வெளி அந்த பரவலியாக கலந்து போயிடணும். இதை பேசும்போது எனக்கே ஒரு விஷயம் வருது. ஆமாம், இதையே சூஸ் பண்ண, அதுலேயும் ஏதாவது ஆசை இருக்கா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தானே. நான் வந்து என்னவா ஆகணும்னு கேட்டால், நான் வெட்ட வெளி ஆகணுன்றேன். நான் ஒன்றுமே வேணான்னு சொல்கிறேன். இந்த எண்ணம் எப்படி எனக்குள்ளே வந்திருக்கும்? ஒரு 10 வருஷம் 15 வருஷமா சிவனுக்குள்ளே கலந்துடணும், சிவனாயிடணும், சிவனோட பாதத்திலேருந்து ஒரு தூசியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சி வர என்னென்னா, நான் எதுவுமே இல்லை அப்படின்னு உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த வெட்ட வெளி ஆனதுக்கு கூட என்ன காரணம்னா, இந்த பிரம்மங்கிறத உணர்ந்த போது, இந்த ஒன்னஸ்ங்கிற உணர்ந்ததுக்கப்புறம் இந்த அனுபவம் இப்போ தான் வந்தது. அதனால் இந்த முடிவு எடுத்துக்க முடியுது. அப்போ நீங்கள் சமாதி நிலை அடைஞ்சது தான் சிவனோட கலக்கிறது. சமாதி நிலைக்கும் இன்னும் மேலே இருக்குது, அதுதான் பிரம்மம். அதுதான் பிரம்மம் தான் ஒன்றா இருக்கிறது, ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது. ஏகன் அநேகன் சொல்கிறோம்ல, அதுதான் அது வெட்ட வழியாக தான் இருக்கும். அது வந்து சுத்த வழியாக தான் இருக்கும். அது வந்து எதுவும் ஆகாது. அது வந்து எல்லாம் ஆகிக்கும்போது எதுவாக இருக்குன்னு என்ன கேட்கணும்?
என்ன ஆசை அனைத்துமே அதாங்கும்போது ஆசையும் அதான், நிராசையும் அதான், எதுவுமே கிடையாது. போய் என்ன கேட்கணும்? இது வந்து ஒரு விதமான எனக்கு ஒரு புரிதல்னு தான் சொல்லணும். இதுக்கு இறைவனுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். அதான் சமாதி அடைகிறதுலாம் எனக்கு ஒரு ஒரு விஷயமாவே இருக்காது. இந்த சித்த வித்தியை வாங்குறவங்க, அப்புறமா அந்த ஜீவசமாதி ஆனவங்கலாம் பார்த்தா, உள்ளே கடந்து உள்ளே மாடி முழிக்கிறீங்களா? நான் உண்மைக்கே ஜீவசமாதி உள்ளவங்கட்டாங்கன்னா, அவங்க ஏதோ ஏதோ பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சக்தி நிலைய அது ஒரு டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜினா, நம்ம அணுக்கரு உலை எடுத்துக்கோங்க, கல்பாக்கம் இந்த மாதிரி இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போய் எப்படி ஐசோடோப்புகள்லாம் தனியாக பிரித்து, அந்த அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணையம் மூலம் ஐசோடோப்பு தனியாக பிரித்து எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்களா ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஜீவசமாதிங்குள்ள எடுத்துகிட்டு அந்த உயிரை எடுத்து அதை ஒரு டப்பாக்குள்ளே, ஒரு ரூம்குள்ளே, அதுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி அந்த உடலுக்குள்ளே டங்குன்னு ஓட விட்டுட்ருக்காங்க. இது ஒரு டெக்னாலஜி. எனக்கு இந்த டெக்னாலஜி வேண்டாம். அவ்வளோதான். வச்சுக்கோங்க. பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க. ஆனந்தம். அதுதான் உங்களுக்கு பிடிக்குன்னா செஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுவும் தாண்டி இருக்குது. அதுவும் தாண்டி எல்லாமா. இந்த நீக்கமற எல்லாம் அந்த ஒரு பிளாக் ஹோல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாம் சேர்ந்தது எத்தனை அந்த 1008 அண்டம், புவனம், சராசரம், அப்புறம் வந்து பிரபஞ்சம், இதெல்லாம் 1008ல சேர்த்து ஈக்குவல் டு ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். அந்த ஒரு பிளாக் ஹோல் ஆன நம்ம எப்படி வந்து ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் வெட்ட வெளின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்னத்துக்குரிய கேட்குறது? எனக்கு அது வேணும், இது வேணும்னு. அது நம்ம எல்லாம் கிடச்சிருதே. எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் இது வேணும்னு எப்படி கேட்குறது? இந்த ஆசை என்னிடம் உள்ளது, இந்த ஆசை. அங்கே ஒத்த ஆசையும் இல்லை. அதான் இங்கே விஷயம். அப்புறம் நான் வந்து அப்பப்போ நினைப்பேன், எப்படி நமக்கு இந்த இது கொடுத்தாங்க? எவ்வளோ நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி? அப்போ தான் புரிஞ்சுச்சு. நான் என்ன கேட்டேன்னா, முடியாது. எனக்கு முடியவே முடியாது. என்னோடய உடல், என்னோடய பொருள், எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு எனக்கு வேற கொடுத்துருங்க. இல்லையா எனக்கு கொடுக்காம விட்டுருங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் போல் இருக்கு. சொல்லுவாங்கள்ல, நான் அப்போதைக்கு உள்ளதை இப்போதே சொல்லி வச்சுக்கிறேன். நாளைக்கு என்ன கேட்பேனோ, என்ன இருந்துருவேனோ, மாயையில் சிக்கிக்கிருப்பேனா என்னன்னு தெரியல. இறைவா, நான் வந்து அப்போ என்ன கடைசி கேட்குறத நான் இப்போயே கேட்டு வச்சுருப்பேன் போல் இருக்கு. அதனால தான் ஏதாவது ஆணவமாவோ திமிராவோ பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னை வந்து இந்த ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரே குழியில் இறக்கிடுவாங்க. ஐயோ அத்தா, அப்பா, ஐயோ அம்மா, ஐயோ போதும் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு கதற வச்சு செஞ்சுருவாங்க. அப்போ எப்படிங்க ஆணவம் வரும்? எனக்கு அகங்காரம் வரும். நான் செய்கிறேங்கிற திமிரு வரும். நான்கிற இதை வந்து ஒரு பெரிய வட்டம் போட்டு அது பெரிய குழி தோண்டி அதுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அது மேலே தான் நின்று பேச முடியும். ஆனால் அந்த நான்கிற கான்சியஸ் இருக்கும். ஆனால் எனக்கு அது எனக்கு இல்லை அப்படிங்கிற தெளிவும் இருக்கும். அதனால தான் இப்படி சொல்ல முடியுது. அப்போ நான் நினப்பேன், முந்தியெல்லாம் வந்து என்னென்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஏன் இந்த அகத்தியரை வந்து ஏன் வந்து தெரில. எனக்கு அகத்தியரை பார்த்தா என்னென்னா, அகத்தியர் தான் எனக்கு இப்போ இருக்க இந்த நிலைக்கு பனிஷ்மெண்ட் காரணமே அவர் தான் இருக்கும். ஆனால் எனக்கு அப்பப்போ வந்து என்னென்னா, நாங்கள் சமாதானம் ஆயிக்குவோமா அப்படின்னு தோணும். எப்படி இந்த மனிதர்கள் கூடயெல்லாம் நாங்கள் உங்கள் ரிலேஷன்ஸ் கூட யாராவது சண்டை போட்டிருப்பீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனில் ஏதாவது மீட் பண்ணுவீங்க, அப்படி பார்க்குறது, அப்புறம் யாராவது எங்களை சமாதானப்படுத்த வைக்கிறது அப்படின்னு இருப்பாங்களே, அதே மாதிரி அகத்தியருக்கு எனக்கும் நடக்குன்னு தோணும். ஆனால் நான் அப்படின்னும் அவள் என்ன அப்படி என்ன இப்படி பண்ணுறதுங்கிறதும், அவர் என்ன இப்படி பண்ணிட்டார்ல, நான் அவரை இனிமேல் அவரை பார்க்கவே மாட்டேங்கிற மாதிரிலாம் ஒரு உணர்வு அகத்தியரோட ஃபீலிங்கில் இருக்கும். ஏன்னா இங்கே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிவன், பார்வதி, நந்தி, திருமூலர், காளாங்கி, நந்தி, காளாங்கி, திருமூலர், அகத்தியர் தான் வரும். அப்புறம் தான் முருகன் அப்படிலாம் வருதா? இங்கே எனக்கு முருகன் காதலன், முருகன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவரோட குரு யார்? அகத்தியர். அப்போ அகத்தியரை பற்றி நானே இவ்வளோ திமிரா கோவமாக இருந்தேன்னா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் வந்து குரு பரம்பரையில் வந்தவங்களாம் ஆதிசங்கரர், இவளை தாண்டி இங்கிட்டு இதே எனக்கு வந்து ஒரு பிடிச்சவங்களாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அகத்தியரை தான் அவங்களும் குருவாகவும் எல்லாமும் வச்சுருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும் இந்த உறவு அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அதனால தான் எனக்கு அப்பப்போ சில சோதனைகளும் இதெல்லாம் வரும்னு நினப்பேன். சரி, நான் என்ன தீர்க்கமாக என்ன நினைக்கிறேன்னா, பண்ணுங்கள், என்னைய வந்து பண்ணுங்கள், அப்படி தானே செய்வீங்க, உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கன்னு இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன தோணுன்னா, நான் வந்து எனக்கு அந்த சிவனும், அந்த திருமூலரும், அந்த நந்தியும், அந்த பார்வதியும், அப்புறம் முருகனும் எனக்கு வந்து எனக்கு ஃபேவரபுளாக, எனக்கு பிடிச்சவங்களா, எனக்கு அவங்க ஃப்ரீக்வன்சியாக அவங்க கான்சியஸோடு நான் மிங்கிளாக இருக்கிறதுனால, செல்லப்படியாக இருக்கிறதுனால அகத்தியரால் என்னை ஒன்றும் பண்ண முடியல. நான் அகத்தியர்கிட்ட போய் வம்பு வச்சுக்கல. இந்த லெவலில் நிற்கிது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் அங்கே சமாதானம் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நான் கற்றுக்க தான் இந்த மாதிரி செயல் நடக்க வச்சுருப்பாங்கன்னு தெரியுது. ஸோ ஏன்னா இது வந்து தற்செயலாக நடக்கலை. இது வந்து யாரோ நான் கற்றுக்கிறதுக்கு
அதுவும் இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சவால் விட்டேன்னா, எல்லாம் இருந்தும் இந்த உடலுக்குள்ளே போய் நீ வாழ்ந்துருவியா அப்படின்னு கேட்டால், ஏன் முடியாது வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நான் சேலஞ்ச் எடுத்து இங்கே வந்துட்டேன். அதனால தான் எனக்கு விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், அப்புறம் அந்த சாரதா தேவி அவங்க வந்து என்னென்னா, எனக்குள்ளே எப்படி வருவாங்கன்னா, அதனால தான் அவங்களால என்ன கான்சியஸ் என்னால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியுது. சூட்சும உடல் எடுத்து அந்த இடத்துல போக முடியுது. ஆனால் அதுக்காண்டி வந்து என்னென்னா, இப்போ ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடல் தான் மொத்தமாக ஒரு மொத்தம் பிளாக் ஹோல்னு வச்சுக்கோங்க. நான் கரையில தான் நிற்கிறேன்னு தெரியுது. சேம் டைமில் கடலுக்குள்ளே எல்லாமே நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் அதில் நான் வந்து உள்ளே குதிச்சு நான் பார்க்கணும்னு நினைக்கல. ஓகே, வெளியிலேருந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறேன். ஓகே ஃபைன், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எனக்கு நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கடலில் குதிச்சு இதுக்குள்ளே அண்ணன் இருக்குன்னு பார்த்து ஏக்கமோ ஆசையே வராத போது நம்ம என்ன பண்ணுறது? தேவையில்லைல்ல. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சிறிதில் திருப்தி அடைகிறது. போதும் அப்படின்னு திருப்தி அடைகிறது. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மனத்தை வந்து நம்ம வந்து நீ ஓடுவ, குதிரை மாதிரி ஓடுவ, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஓடுவ, ஒரு கழுகு பறந்து போகிற மாதிரி எவ்வளோ தூரம் பறந்து போவ. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே உட்காந்துருக்கேன், இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கேன், இதுவே எனக்கு போதும். இன்றைக்கி அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ஏன்லாம் போக தேவையில்லை. நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதே ஆனந்தமாக வைக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு எதுக்கு அந்த உள்ள பிரம்மாண்டத்தை பார்த்து நான் ஆசை பண்ணணும், அப்படியே அசந்து போகணும். ஒன்று அந்த பிரம்மாண்டத்தை நான் உணர்ந்து வந்து வேணான்னு சொல்லியிருக்கணும். இல்லை அப்படின்னா நானே எனக்கு இதுவே போதும்னு சூஸ் பண்ணிக்கணும். 2 காரணத்தினால. இது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த வகையிலையாவது சூஸ் பண்ணி பொருத்தி பார்த்தா ஈஸியாக புரியும். நான் பேசுகிறத நீங்கள் வந்து ஒரு ஆழமாக கவனிச்சிங்கனாலே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நம்மளை வந்து எந்த சக்தி வந்து கொண்டு போகுது. இன்னொன்று சொல்லப்போனால் அந்த பரந்த சக்தி முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். நான் செய்கிறேன், எனக்கு தெரியுது, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ பாராட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றுமே இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் பாராட்டுறதும் எங்கே, நீங்கள் என்னை வெறுத்ததும் எங்கே? அப்போ சமநிலைக்கு கொண்டு வந்துடும். சமநிலைக்கு வந்தாலே என்னாகும், இங்கே இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அதோட கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா, அதுக்குள்ளேயும் அந்த எங்கும் நீக்கமறந்த இறைவன் இருக்கும்போது நான் யாரை பகைச்சிக்க முடியும், யாரை வந்து விரும்ப முடியும்? இங்கே எல்லாமே நானாக இருக்கும்போது அதை வந்து நீங்கள் அனுபவத்தில் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது வார்த்தையில் சொல்லலை, இது அனுபவத்தில் சொல்கிறது. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ எனக்கு ஒரு தவறு இழைக்க போகுது, யாராவது என்னை துன்பப்படுத்த போகிறாங்கனாலும் உள்ள கான்சியஸ் சொல்லிடும். இல்லை நான் யாருக்காவது துன்பப்படுத்த போகிறேன்னாலும் அப்படி செய்யாதன்னு சொல்லி வார்ன் பண்ணிடும். அப்போ வந்து என்னென்னா, பேசும்போதே ஒரு விஷயம் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, அது கவனிக்கிறனாலே கவனிக்கல, நீ கவனி அப்படி சரின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு சின்ன பிள்ளை மண்டையாட்டிட்டேன்னு பார்த்தோன்னா, சரி இப்போ கவனிச்சில அதை சொல்லு அப்படின்னு சொல்லும். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சால் எப்படிங்க தவறு செய்ய முடியும்? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இது கூட அங்கே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி இந்த எப்படி சிசிடிவி கேமராவில் ஓடிட்டுருக்கல, அதே மாதிரி தான் என்னை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நான் சுவத்துக்குள்ளே ஒரு 4 சுவத்துக்குள்ளே இருந்து என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நம்ம நினச்சிக்குவோம் சுவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, அங்கே ஒரு பெரிய அந்த விண்வெளியில் ஒரு பெரிய சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே அத்தனை பேரையும் வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அங்கே வாட்ச் பண்ணுறத விட ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் போய் வந்து நான் செய்யவே இல்லைன்னு சொன்னால் அங்கே ஓடும் படம். இந்தா இங்கே பாரு, நீ இப்படி தானே செஞ்சேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி தப்பிக்க முடியும்? இல்லவே இல்லை. அது நீங்கள் எவ்வளோ அசிங்கமான செயல் செஞ்சாலும், இங்கே அசிங்கமான செயல் நல்ல செயல்னு நம்ம தான் வச்சுருக்கோம். அங்கே அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இந்த பூமியில் ஒரு ஒரு செயல் வச்சுருக்கீங்கள்ல, இந்த செயல்லாம் தவறு, இந்த ஒரு 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 உணர்வு, ஒரு கான்சியஸாக இருக்க செய்கிற செயலை போய் இங்கே வந்து பொய் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துப்போம்ல, அங்கெல்லாம் அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த உணர்வாகவும் அந்த பொய்யினால் என்னவாவது விளைவு வந்திருக்கும்ல, அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்லதுக்காண்டி பொய் சொல்லலாம், கெட்டதுக்காண்டி பொய் சொல்லலாங்கிறது உண்மை தான் சொல்லணும். கெட்டதுக்காண்டி நம்ம பொய் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட நன்மைக்கு பொய் சொல்லலாம் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வந்து கேதர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் சில சில பஞ்சமா பாதங்கள் மாதிரி சில விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதை மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் சில விஷயங்கள் வந்து இங்கே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். ஆனால் இங்கே சமுதாயம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு 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 வீடு, தான் சுயநலம், ஒரு இடம், நான் என் சொத்து, என் பிள்ளைங்க, என்னோட இது, தான் அப்படிங்கிற தன்மை இருக்குல்ல, அங்கே இல்லவே இல்லை. அப்போ இங்கே தான் செய்கிறது வந்து இங்கே வந்து பெருசாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அங்கே அப்படி இல்லவே இல்லை ஒன்று. அங்கே எல்லாமா இருக்குது. நீங்கள் எதை வச்சுப்பீங்க? இங்கே வந்து ஒரு 1/4 கிலோ தங்கம் இருக்குது, 1/4 கிலோ வைரம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா, அங்கே மொத்தமே வைரமாக தான் இருக்குது. அப்போ எங்கே போய் யார் என்ன செய்வா? அங்கே மொத்த வீடு தங்கம், மொத்தம் எல்லாமே தங்கம், எல்லாம் ஜொலிக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து தங்கத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இந்த பேப்பர் வந்து அங்கே இல்லவே இல்லை. எல்லாமே வந்து நார்மலாக கிடைக்கிது. அப்போ அப்படிங்கும்போது என்ன சொல்ல முடியும்? அதனால்
மனிதர்கள் வந்து நாம தான் இங்கே யோசித்து ஒவ்வொரு ஜனமும் எப்படி வாழணுங்கிறத நாம் டிசைட் பண்ணுறோம். சேம் டைமில் இயற்கை தான் முடிவு பண்ணுது. ஆனால் அதை சாட்சியாக இருந்து பார்த்து அதோட எதுக்கு நடந்தாலும் ஏற்றுக்கு போகிற தன்மைக்கு வந்தால் தான் நம்ம ஆனந்தமாகவும் ஒவ்வொரு இதையும் வந்து உயிர்ப்போடையும் வாழ முடியும்.